திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலை அடிவாரத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 2 பெண்கள் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியனிடம் கேட்டு பெறலாம். பாண்டியன், இந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பெண்கள் யார்? அவர்கள் தேடும் பணியானது எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது? விவரம். வணக்கம் பிரகாஷ். திருவண்ணாமலை மாவட்டம் கலசம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பர்வதமலை உள்ளது. இந்த பர்வதமலை சுமார் 4560 அடி உயரம் கொண்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை சென்னையிலிருந்து மேக்ஸி கேப் வேனில் 18 நபர்கள் பர்வதமலைக்கு வந்துள்ளனர். அதிகாலை 5 மணிக்கு மலையேற தொடங்கிய அவர்கள் சில நபர்கள் மலையிலிருந்து நண்பகல் 2 மணிக்கு கீழே இறங்கி வந்துள்ளனர். மீதமுள்ள நபர்கள் சற்று காலதாமதமாக கீழே இறங்கி வந்துள்ளனர். அப்பொழுது பர்வதமலையிலிருந்து பிரதான சாலைக்கு வருவதற்கு நடுவே 20 அடி அகலம் கொண்ட ஓடையானது செல்கிறது. அப்போது தாமதமா அந்த நபர்கள் அந்த ஓடையை கடக்க முயற்சித்த போது திடீரென காற்றாற்று வெள்ளம் வந்துள்ளது. இந்த காற்றாற்று வெள்ளத்தில் இந்திரா, சங்கத்தமிழ் ஆகிய 2 பெண்கள் அடித்துச் செல்லதாக உறவினர்கள் தகவல் அளித்துள்ளனர். மேலும் இது குறித்து கடலாடி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தற்போது சம்பவ இடத்தில் போலூர் துணை கண்காணிப்பாளர் மனோகரன், கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் தீயணைப்பு துறையினர் தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இடத்தில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அந்த பகுதி முழுவதும் காட்டுப்பகுதி என்பதால் இரவு நேரம் என்பதாலும் தற்போது தேடுதல் பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் நாளை அதிகாலை தேடுதல் பணி தொடங்கும் என்று தீயணைப்பு துறையினர் தகவல் அளித்துள்ளனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம்.